வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி 28/2/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:34 வரை அஸ்தம், பிறகு சித்திரை. இன்றைய திதி சதுர்த்தி. இன்றைய யோகம் காலை 7:34 வரை மரண யோகம், பிறகு சித்த யோகம். இன்று சங்கடகர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 6வது இடத்துலையும், மதியானத்துக்கு மேல 7வது இடமான கலத்திரஸ்தானத்திலையும் இருந்து 7வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. காலை பொழுதுல குடும்பத்து சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருந்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு மேல வாழ்க்கை துணை மூலமா ஏதாவது ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பார்வையில இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்தமா செஞ்சு முடிச்சமானே செய்ய முடியாது. எப்ப பாரு ஒரு இழுபறியில இருக்கும், ஒரு தடையோட தான் அது மன கஷ்டத்தை கொடுத்துதான் அப்புறமா முடியும். ஆனா முடிஞ்சிரும். ஏன்னா குரு பகவான் ராசியில இருக்கிறதுனால எடுத்த காரியம் முடிஞ்சிரும். ஆனா கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். பொறுமையா செயல்படணும். பெண்களுக்கு கணவரோட வருமானம் நல்லா இருக்கும், அவரோட மதிப்பும் மரியாதையும் உயரும், வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு முன்னேறும் வழிமுறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிருவீங்க. எதுக்குமே பயப்படாம துணிஞ்சு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க. செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யற சூழ்நிலைகள் இருக்கும். பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது, இருந்தாலும் மனசுல ஒரு பயம் உணர்வு இருக்கும். இன்று நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையோட தான் கையாளணுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கு. தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். உங்க தேவைக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் நீங்கும். நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கஷ்டங்கள்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடந்து போகும்போது கூட சிலர் தடுமாறி கீழே விழுகிற மாதிரி சூழல்கள் இருக்கும். கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் போது கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல பிரயாணங்கள் செய்யும் பொழுதும் ரொம்ப கவனத்தோட போயிட்டு வரணுங்க. நம்ம இருக்கிறதுல கவனத்தோடய எச்சரிக்கையோடய இருந்துட்டோம்னா வேற எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு பெருசா வராது. பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 5வது இடத்துல காலை பொழுதுலையும், மத்தியானத்துக்கு மேல 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. காலை நேரத்துல பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு பிரச்சனைகள்ல நமக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து தருவாங்க. அதுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். குரு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். வேலை இடத்துலையும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு சிறப்பாவே இருக்கும். பெண்களுக்கு நடந்து முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு நடக்க போற நல்ல விஷயங்களுக்கு ஆக வேண்டியதை பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கையாளுறது அவசியம். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு தேவையில்லாம எதையாவது செஞ்சுட்டு அல்லது யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்க பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் வரலாம். ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் கவனத்தோட பார்த்து பார்த்து நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எங்கேயாவது தவறு செய்யக்கூடும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறாம இருங்க. மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வரவு சிறப்பா தான் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குங்க. சிலருக்கு லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கைமாத்தா உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அது சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு அடுத்தவங்க உங்களை பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல 5வது இடத்துக்கு குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு காலையில நடக்காத விஷயங்கள்லாம் மத்தியானத்துக்கு மேல நடக்குங்க. காலையில வீட்டுல சில குழப்பங்கள் நடந்திருக்கலாம், சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கலாம், அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்துக்கலாம். அதெல்லாம் மத்தியானத்துக்கு மேல அதுவா திடீர்னு நல்லபடியா முடியறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். சில அரசாங்க அதிகாரிகளோட இன்னைக்கு அனுகூலமான சூழல்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. யார் மூலமாவது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு உழைப்பாலையும் உங்க திறமையாலையும் இன்னைக்கு பணம் புகழெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வி மாணவர்கள் எல்லாம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லாம ரொம்ப ஈஸியா காரியங்களை செயல்படுத்தி வெற்றி நடையோட இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா அழகா செய்வீங்க. அறகுறையா முடிக்காம எந்த வேலையும் முழுசா முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு காரியமும் சிறப்பா முடியும். செய்கிற செயல்கள்ல இன்னைக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரமும் சிறப்பா நடக்கும். கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த துறையில இருந்தீங்கன்னாலும் அந்த துறையில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை பற்றிய பயம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அடுத்தவங்க கிட்ட ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அலுவலகத்துல உங்களோட பணியை பாராட்டி பரிசு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு நிலுவையில் இருந்த பண வரவு இருக்குங்க. பணி நிரந்தரம் பெறக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 39. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் காலை பொழுதுல 3வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்துலையும் இருந்து பூமிக்காரகனான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில ராசியை பார்க்கறது சிறப்பு. இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படும். ரொம்ப நாளா வாடகை வீட்டிலேயே இருக்கமே, ஒரு சொந்த வீடுன்னு ஒரு சின்ன வீடு கூட வாங்க முடியலையேன்னு கவலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஒரு அபார்ட்மெண்ட் வீடாவது வாங்குவீங்க, அல்லது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்கு முன்படம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, அதெல்லாம் சிலருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். நல்ல கிரக நிலைகள் இருக்கிறதுனால பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கவலையை விடுங்க. பெண்களுக்கு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். வேலை இடத்துல பெரிய அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க.
உங்கள் வேலையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் உழைப்பும் அதிகமாகவே இருக்குங்க. எந்த கல்வி படித்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல்கள் இருக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க, அல்லது உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும், அவங்கள நல்லா உபசரிப்பீங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும், அவங்களால காரியங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். விவசாய பொருட்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. நீல நிற ஆடை சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதுலையுமே மனசு ஈடுபடாத ஒரு சூழல் இருக்கும். மனசுல ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். எந்த ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் நீங்களே தனியா போய் வர்றதுக்கு தான் விரும்புவீங்களே தவிர யாரும் கூட வர்றதுக்கு இன்னைக்கு விரும்ப மாட்டீங்க. வீட்லையும் யாரும் உங்களை எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்த முடியாதுங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட போட்டி பொறாமையில் ஈடுபட்டவங்கெல்லாம் இன்னைக்கு விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை இடத்துல உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சவங்கெல்லாம் அவங்க தோற்று போகக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல கௌரவம், மதிப்பு, மரியாதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. உங்களோட சுய கௌரவம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பொறாமைக்காரர்கள் விலகி போயிடுவாங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானத்திலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ரொம்ப நாளா சொந்த தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த தைரியம் பிறக்கும். தைரியமா முடிவெடுத்து சொந்த தொழில் செய்யற முயற்சியில இறங்கிடுவீங்க. இல்ல ஒரு கடை பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதையுமே முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு உங்களுக்கு வேலை இடத்துல உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்கெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட சகஜமா நடந்துக்கிருவாங்க. உங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப பாசமா நடந்துக்கிருவாங்க. குடும்ப ஒற்றுமையும் நல்லா சிறப்பா இருக்குங்க. மனசுல ஒரு தைரியம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு எதையுமே முழு முயற்சியோட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்கு. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருப்பாங்க. நண்பர்களோட உதவியால நீங்க பெரிய காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சமாதானம் ஆகாதுங்க. அதையும் சாதாரணமா செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. சிறப்பா செய்யணும், அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக உங்களோட உழைப்பு அதிகமாகவே இருக்கும். உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றமும் இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். சலசலப்போட இருந்த குடும்பம் நல்ல கலகலப்பா இருக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இல்லை. நிம்மதியா இருக்கும். தேவைக்கு தகுந்த பண வரவும் இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாம அடுத்தவங்க பிரச்சனைகள்லையும் தலையிடாம நீங்க உங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்துறது நல்லது. கடன் அதிகமா தொல்லை தராது. இருந்தாலும் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதனால மனசு கொஞ்சம் தவிப்பா இருக்குங்க. பெற்றவர்கள் அல்லது பெரியவர்கள் சொல்றதை கேட்டு அவங்க ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 4. கன்னிராசி. கன்னிராசிக்கு காலை பொழுதுல ராசியில இருக்கிற சந்திரன் மத்தியானத்துக்கு மேல தனஸ்தானமான 2வது இடத்துக்கு போய் தனக்காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். எப்படா சமாளிக்க போறோம், இதுக்கு திடீர்னு இப்ப பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
குடும்பம் சீரா நடக்கும். குடும்பத்துல எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்துல வருமானமும் யாருக்காவது ஒரு வகையில சிறப்பான ஒரு வருமானம் இருக்குங்க. குடும்ப கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் தடை இல்லாம வெற்றிகரமா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்குங்க. பெண்களுக்கு வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க. உங்களை சேர்ந்தவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பா உற்சாகமா இருப்பீங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். கல்வியில உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண அலைச்சல்கள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலருக்கு கால் வலி, ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எலக்ட்ரானிக் பொருள்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் கரண்ட் சம்பந்தப்பட்ட வகையில கவனமா இருக்கணுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவீங்க. வரவேண்டிய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாகனங்களால டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பிசினஸ் ஆகி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சொந்த வேலைகளை அடுத்தவங்களை சிரமப்படுத்தாம நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க. நம்பினா அவங்கள கைவிட மாட்டீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி சுக்கிரன் 4வது இடத்துல தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க கவலைப்படுற அளவுக்கு உங்களோட பொருளாதாரம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துறாதுங்க. ஏதாவது ஒரு வகையில அதை சமாளிக்கக்கூடிய அளவு உங்க வீட்டுல உள்ளவங்களாலேயோ அல்லது அடுத்தவங்களாலேயோ பண வரவு இருக்கும். நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பணம் புழக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போய் குடும்ப ஒற்றுமையை காப்பாத்துவீங்க. நல்ல பாதுகாப்பு உணர்வு இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட நல்ல ஒழுக்கமான செயல்களால இன்னைக்கு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க. பெத்தவங்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்களை நிறைய செஞ்சு அவங்க கௌரவத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொலைபேசி வழி செய்திகள்லாம் உங்களுக்கு சந்தோஷமான சூழல்கள்லையும் நல்ல ஒரு மங்களகரமான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மனிதரை சந்திச்சு இன்னைக்கு பொழுது போக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் இன்னைக்கு இருக்குங்க. சில பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவியை இன்னைக்கு கோருவாங்க. உங்களால அவங்களுக்கு காரியமாக வேண்டிய சூழல்கள் சிலருக்கு வரலாம். உங்களால முடிஞ்ச உதவிகளையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மகான்கள் எல்லாம் தரிசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோயில் குளங்களுக்கு போறது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது, அது மாதிரி சில விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்குறது நல்லதுங்க. விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானத்திலையும் குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி தைரியஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால எதையுமே தைரியமா முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல யோகமான நிலை இருந்தா கூட
செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு செலவுக்காக பொருளை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் மத்தியானத்துக்கு மேலே வேற ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தண்ட செலவுகளாக இருக்கும். அல்லது நல்ல விஷயங்களுக்கு கொடுத்து உதவுவீங்க. அல்லது பிள்ளைகள் தேவையில்லாத ஒரு காரணங்களை சொல்லி உங்ககிட்ட பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்கும். கவனமாக இருங்க. பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்கும். வீட்டை அழகுபடுத்துறதுக்கும் அல்லது உங்களுக்குரிய அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கும் செலவு செய்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரண பொருட்கள் எல்லாம் சேரும். நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க அல்லது கல்விக்காக கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். கௌரவம் அதிகமாக இருக்கும். வேலை இடத்துல மூத்த அதிகாரிகளால் பாராட்ட பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க நந்தி தேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேண்டாத நினைவுகள் உங்கள் மனசில் வாட்டுங்க. கவலைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் இழுத்தடிக்கலாம். அதனால உங்களுக்கு சலிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டில் உங்கள் கோபத்தை காமிக்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். என்னதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதுன்னு நினச்சி நீங்கள் காரியங்களை இழுத்து போட்டு செஞ்சாலும் அதுக்காக உங்களுக்கு ரோட்டோரத்தில் யாரும் செலவைக்க மாட்டாங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நம்ம என்னதான் அடுத்தவங்களுக்காக செஞ்சாலும் நம்மளோட நிலை உயராமல் அப்படியே இருக்கிறது மனசு வேதனை அடையுங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் நல்ல காலம் வந்துருச்சு. சிறப்பாக இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 39. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு காலை பொழுதுல கர்மஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்துல வந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருள் வரவு சிறப்பா இருக்குங்க. யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத சூழல்ல இருந்தீங்கன்னா அந்த பணம் எந்த வகையில வாங்கலான்னு அதுக்கு உரிய ஒரு வழி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாராவது ஒரு மனிதர் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில்ல நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவுல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க. தொழிலில் முதலீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான நிம்மதி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்ப நிலைகள்லாம் மாறும். பெண்களுக்கு சின்ன தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உதிரி வருமானங்கள் அதிகமாக இருக்கும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை திறம்பட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட குறைகளை அடுத்தவர் மேலே சுமத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. உங்களோட வேலைகளில் கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாறாதீங்க. பொறுப்புகளை நீங்களே செய்கிறது நல்லது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நல்லதை பேசி நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சீங்கன்னா எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு ஆனந்தத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்களோட ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும். அன்றாட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்கள் நன்மை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இருந்தாலும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கை கால் வலி இருக்கும். சிலருக்கு உடம்புல ஏதாவது சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல பாக்யஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்திலையும் இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு.
மகர ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பணம் காசுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. யாருடைய பணமாவது உங்க கையில இருந்து குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. மனசு நிறைவா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. முன்னோர் வழிபாடு சிலர் செய்யலாம். பூஜை புனஸ்காரங்கள், ஹோமம், யாகம் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு அதுல ஒரு நிறைவை காணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பம் சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட முயற்சியில முழுமையான வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ரொம்ப நாளா ஏதாவது நம்மளும் தொழில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப அதற்குரிய முயற்சியில இருப்பீங்க. அதுல சிறப்பான முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த முயற்சிகளும் தோல்வியில முடியாது. எல்லாமே திறம்பட செஞ்சு ஆசிரியர்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலையில கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யறது அவசியங்க. காரியத்துல கண்ணு இருக்கணும். எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் போது அடிபடாம அல்லது எதுலையுமே ஒரு கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும். கணக்கு வழக்குகள்லாம் பைசல் பண்ணுவீங்க. வரவேண்டிய பண வரவு தாராளமா வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தடை இல்லாம முடிஞ்சிடும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெத்தவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. பெரியவர்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கௌரவம் உயரும். யாருக்கும் மனசாலையும் தீங்கு நினைக்காத உங்களோட நல்ல குணத்தை பாராட்டுற சூழல்கள் இன்னைக்கு இருக்குங்க. எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கிருவீங்க. பொறுமையா நடந்துக்கிருவீங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு காலை பொழுதுல 8வது இடத்துல இருந்து சந்திரன் சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா வெற்றிகரமா முடிச்சிடலாங்க. காரிய தடைகள் அகலும். மத்தியானத்துக்கு மேல பாக்கியஸ்தானத்துல இடம்பெற சந்திரன் குரு பகவானால பார்க்கப்படுறதுனால உங்க பாக்கியங்களுக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கஷ்டமும் உங்களுக்கு வந்துடாது. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். யாருடைய உதவியாவது உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைச்சு சமாளிக்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. வீட்டுல நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்கள் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல உள்ளவங்களோட ஆரோக்கியமும் உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு செலவு செய்யறதுல பணம் குறைவா இருந்தா கூட அடுத்தவங்களுக்கு அதை நிறைவா செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாருக்குமே இல்லைன்னு குறை வைக்கவே மாட்டீங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். முன்னோர்களோட ஆசிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரியவங்களை மதிச்சு நடப்பீங்க. குடும்ப கௌரவம் உயரும். பெற்றவர்கள் ஆனந்தப்படக்கூடிய வகையில நடந்துக்கிருவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடுல ஈடுபாடு உண்டாகும். கோயில்களுக்கு போறது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது, இந்த மாதிரி முயற்சிகள்ல இருப்பீங்க. சிலர் வீட்டிலேயே ஹோமம் பூஜை எல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. மனசு நிறைவா இருக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குருவாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பக்கத்து வீட்டாரோட அனுசரணையான போக்கு உங்களுக்கு நிறைவை கொடுக்குங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றிக்கிருவீங்க. அல்லது அவங்களோட உதவிகள் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தீரும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. வீட்டில் ஒரு நல்ல சூழல் இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது.
உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நண்பர்களின் உதவியும் அதிகமாகவே இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 7வது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் மத்தியானத்துக்கு மேல செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. முடிக்க வேண்டிய வேலைகளை காலையிலேயே முடிச்சிங்கன்னா சிறப்பா முடியும். காலை பொழுதுல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். மத்தியானத்துக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. பிரச்சனைகளை பெரிதாக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பெண்களுக்கு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பெரியவர்கள் கிட்ட வாயாடாம இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விவாதங்கள்லையும் ஈடுபடாதீங்க. பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவு நடக்கிற இடத்துல இல்லாம தூர விலகி இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள்ல கவனமா இருங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். பணவரவு தாராளமா இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பம் சீரா இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்ச காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா சிறப்பா முடியும். கோயில்களுக்கு போறது, தான தர்மங்கள் செய்யறது, அதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க. மனசு அமைதியா இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு பெருமைப்படும்படியான சூழல்கள் இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். எதிரிகள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. உங்களை அலட்சியப்படுத்தினவங்க கூட உங்ககிட்ட இன்னைக்கு சமாதானமா போவாங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.